சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சூப்பராக கொண்டாடின பொங்கல் விழா எப்படி இருந்தது அப்படின்றத தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ சவுத் ஆஃப்ரிக்கா ஜோஹனஸ்பர்கில் எடுத்தது. தென்னாப்பிரிக்கா தமிழ் சங்கத்தில் இருந்து இந்த பொங்கல் விழா வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எப்படி நம்ம ஊரில் வந்து விறகு வச்சு பானை வச்சு பொங்கல் வந்து பொங்கி கொண்டாடுவோமோ அதே மாதிரி வந்து இங்கே பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க எல்லோரும் வந்து அதே மாதிரி அந்த செட்டப் வந்து பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா அந்த டெக்கரேஷன்லேருந்து எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ நிறைய கடைகள் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ பானிபூரி, அப்புறம் நம்ம ஊர் மிக்சரு, அப்புறம் குழந்தைங்களுக்கான ஹெல்த் மிக்ஸு, கேக்கு அப்படின்னு நிறையா ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு நிறையா ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. இவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சவுத் ஆஃப்ரிக்காவில் பண்ணுறவங்க. எல்லார்கிட்டையுமே எல்லாமே வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். ஏன்னா எல்லாமே ஹோம்மேடு. ஸோ எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸு ஃபேஸ்புக் பேஜஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சவுத் ஆஃப்ரிக்காவில் யாராவது இருந்தீங்க வாங்கணும் அப்படின்னா வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி செலிப்ரேஷனில் என்ன ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னா, குழந்தைங்க எல்லாருமே அப்படியே ட்ரெடிஷ்னலில் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க எல்லாருமே வந்து நம்ம ஊர் சேலை வேஷ்டியில் வந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. யோசிச்சு பாருங்கள், சவுத் ஆஃப்ரிக்கா இங்கே இருக்குது. ஸோ நம்ம மக்கள் வந்து எங்கே போனாலும் வந்து நம்ம ஊர் திருவிழா அப்படின்னா அப்படியே வந்து ஃபுல் ஃபார்மில் இறங்கி வேலை பார்த்து சூப்பராக அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்துடுவாங்க. குழந்தைங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெமன் அண்ட் ஸ்பூன் கேம் வந்து வச்சுருந்தாங்க. குட்டீஸ்லாம் ஜாலியாக வந்து, இவங்களாம் ரொம்ப குட்டி பசங்க, அதனால் வந்து கையிலேயே நீங்கள் கொண்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பட்டு சேலை, பூ, நகையெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. குட்டி குட்டி பொண்ணுங்கள்லாம் வந்து அந்த பாவாடை சட்டை, பசங்கள்லாம் வந்து வேஷ்டி இதெல்லாம் பார்க்குறதுக்கும் சூப்பராக இருந்தது. ஒரு பக்கம் பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க, ஒரு பக்கம் வந்து எக்ஸிபிஷன் நடந்துகிட்டு இருந்தது, ஒரு பக்கம் வந்து குழந்தைங்களுக்கு கேம்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இன்னொரு பக்கம் வந்து குழந்தைங்க அவங்க அங்கே இருக்கிற சின்ன பார்க் மாதிரி இருக்கிற இடத்துல விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப கலகலன்னு இருந்தது. பின்னாடி நம்ம ஊர் பாட்டு, தமிழ் பாட்டெல்லாம் கண்டினியூஸாக போயிட்டே இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கயிறு இழுக்கிற போட்டி வந்து வச்சாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு ரெட் கலர் ஒரு டவல் மாதிரி கட்டிக்கிட்டு அந்த கோடெல்லாம் போட்டு கீழே ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டாங்க. எந்த சைடு வந்து ஃபோர்ஸாக யார் இழுக்கிறாங்களோ அந்த டீம் தான் வின்னு அப்படின்ட்டு. இது வந்து 3 தடவை வந்து இது பண்ணாங்க. செம காமெடியாக இருந்தது. இந்த கேம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அவங்க ஹோஸ்ட் பண்ணதும் சரி, அங்கே இருந்தவங்க அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்ததும் சரி, எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே அந்த வேஷ்டியெல்லாம் தூக்கி மடித்து கட்டிட்டு நாங்கள் தான் வருவோம், நீங்கள் தான் வருவோம் அப்படின்ட்டு பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாரும். அருமை அருமை.
டோக்கன். பாப்பம்பட்டி 1, ஏப்பம்பட்டி 1. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ்க்கும் அதே மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி 3 ரவுண்ட்ஸ் வச்சு இது பண்ணியிருந்தாங்க. இதுவும் ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து எல்லோரும் விளாண்டுட்ருக்காங்கன்னு பாருங்கள். நிறையா பிளானிங்லாம் பண்ணி பயங்கரமாக விளாண்டுட்டு இருந்தாங்க. ஜென்ஸ்க்கு வந்து பாப்பம்பட்டி ஏப்பம்பட்டி அணி அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு வந்து ரோஜா மல்லின்னு நினைக்கிறேன், ரோஜா ஏதோ 2 ஃப்ளவர்ஸ் வச்சு லேடிஸ்க்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக நம்ம ஊரில் சின்ன வயசுலலாம் விளாடுவோம்ல 7 ஸ்டோன்ஸ், அந்த கேம் இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் வந்து நிறைய ரூல்ஸ் வந்து போட்டு இப்படி தான் விளாடணும், இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய ஒரு ரூல் புக்லாம் கொடுத்து ஸோ அது மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இதுவும் பயங்கர ஃபன்னாக இருந்தது. அங்கே எல்லாருமே வந்து ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கேமெல்லாம் விளாண்டு ரொம்ப வருஷமாக இருக்கும். ஸோ இது எல்லாருக்குமே வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக அப்படியே நம்ம ஊரில் சின்ன வயசுக்கே கூட்டிகிட்டு போயிருப்போம் விளாண்டவங்க எல்லாருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பொங்கல்னாலே வந்து உரியடி கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் நாங்கள் செலிப்ரேட் பண்ண பொங்கல் விழாலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உரியடிக்கு வந்து நிறைய பாட்ஸ் எல்லாம் வந்து ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உரியடியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. எப்படி நம்ம ஊரில் கண்ணை வந்து கட்டி விட்டு ஒரு ரவுண்டு அடித்து வந்து லெஃப்ட்டில் போங்க ரைட்டில் போங்கன்னு மாற்றி மாற்றி சொல்லி அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி லாஸ்ட்டில் அடிக்க வர்ற டைமில் அவங்களே வந்து அடிக்கலாமா வேணாமான்ற ஒரு இதுக்கு கூட்டிகிட்டு போய் இது பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து எல்லாரையும் ஒவ்வொரு ஒன்றா சொல்லி கிண்டல் பண்ணிவிட்டு அப்படி ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. அந்த பானை வந்து உடைக்கிற சவுண்டு கேட்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அது உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கலர் பேப்பர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அது போட்டிருந்தாங்க. அதுவும் வந்து கரெக்டாக அது உடைச்சி அந்த கலர் பேப்பர்ஸ் வர்றதும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரையுமே வந்து பானையை வந்து உடைக்க வச்சுட்டாங்க. அந்தளவுக்கு வந்து சுற்றி இருந்தவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி இது பண்ணாங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொங்கல் செலிப்ரேஷனோட சீஃப் கெஸ்ட்டு ஹை கமிஷன்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணு கட்டாமையே வந்து பானையை மட்டும் ஏற்றி இறக்கி விளாட வச்சுருந்தாங்க.
நம்ம ஊர்லலாம் கூட இப்போ வந்து இந்த உரியடிலாம் கிராமத்தில் மட்டும்தான் இது பண்ணுறாங்க. நாங்கள் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவிலேயே வந்து சூப்பராக உரியடியெல்லாம் அடித்து சிறப்பாக கொண்டாடினோம். ஸோ ஜென்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ்க்கும் உரியடி வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் கெஸ்ட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. அடுத்து வந்து நம்ம லேடிஸ் நிறைய பேர் வந்து நல்லா அழகாக அந்த பட்டு புடவை கட்டிட்டு நல்லா கண்ணை மூடிட்டு சூப்பராக வந்து பானையை உடைச்சாங்க. மோஸ்ட்லி இந்த பொங்கல் ஈவெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாமல் எதுலேயுமே வந்து போக முடியாது. அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணவங்களுக்கு வின்னர்ஸ்க்கெலாம் வந்து மெடல்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ரோக்ராம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து மெடல்ஸ் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கு இந்த கேமில் வின் பண்ணவங்களுக்கு அதெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ வெளியில் அவுட்டோர் கேம்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இன்டோரில் வந்து நிறைய ஈவெண்ட் பிளான் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மெயினாக வந்து எக்ஸிபிஷன் தமிழ் லீடர்ஸ் ஒரு 10 லீடர்ஸ் வந்து பழைய காலத்தில் சங்க காலத்துலேருந்து நம்ம லேட்டஸ்ட்டாக அப்துல் கலாம் சார் வரைக்கும் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழுக்காக நிறைய ஒவ்வொரு துறையிலையும் தமிழுக்காக பாடுபட்ட நிறையா தலைவர்களை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி வந்து எக்ஸிபிஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த லீடர்ஸ் மாதிரி வந்து ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு அந்த லீடர்ஸ் பற்றி 2-3 வார்த்தைகள் வந்து பேசினாங்க. அந்த எக்ஸிபிஷனில் என்ன டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா குழந்தைங்க இந்த சவுத் ஆஃப்ரிக்கா தமிழ் அசோசியேஷனில் இருக்கிற கிட்ஸு வந்து பெயிண்ட் பண்ணது, கலரிங் பண்ணது, அப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் வந்து நிறையா அந்த லீடர்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கையால் எழுதி கொடுத்தது எல்லாத்தையுமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட் ஒர்க் தான், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ குட்டி பசங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரா பண்ணது அது வந்து டிஸ்பிளே பண்ணோன்னே அது எல்லாத்தையும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் காமிச்சு இதெல்லாம் நாங்கள் பண்ணது அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸுமே வந்து எல்லாத்தையுமே பொறுமையாக வந்து ரீட் பண்ணி குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தெரிஞ்சவங்க வந்து தெரியாதவங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் லீடர் பற்றி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஈவெண்ட்டு. நமக்கே சின்ன வயசில் புத்தகத்தில் படித்த நிறைய விஷயங்கள் மறந்துருக்கும். ஸோ இதை பார்த்து ரீகால் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. குழந்தைங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து அந்த லீடர்ஸ் மாதிரியே ட்ரெஸ்அப் பண்ணி வந்து பேசினாங்க. ஸோ என்னால் எல்லா குழந்தைங்களோடதையும் எடுக்க முடியல, அதனால எங்களோட பையன் பேசினது மட்டும் எனக்கு இருந்தது அந்த ரெக்கார்டிங்கில். திருவள்ளுவர், ஔவையார், கப்பலோட்டிய தமிழன், கொடிக்காத்த குமரன், ராஜராஜ சோழன், அப்புறம் கம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி வந்து தமிழ் கிங்கான ராவணன், வேலு நாச்சியார் அப்படின்னு வந்து எல்லா இதையுமே வந்து சூப்பராக வந்து குழந்தைங்க வந்து அழகாக கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமான சிலம்பம் பசங்க வந்து சூப்பராக வந்து இது பண்ணியிருந்தாங்க. இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸ் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும், ஸ்கூல்லையே வந்து கற்றுத் தருவாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸ்பெஷலாக இதுக்குன்னு வந்து அவங்க டைம் ஒதுக்கி அவங்க கோச்
கொடுக்குறவங்களும் சரி, குருக்களும் சரி, பசங்களும் சரி அதுக்காக டெடிக்கேட்டடாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வந்து லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ அதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா லேர்ன் பண்ணி ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து பண்ணாங்க. ஸோ திருவிழா அப்படின்னாலே வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக தான் இருக்கணும். பார்த்திங்க அப்படின்னா வந்து சிலம்பம் பசங்க முடிச்சதுக்கப்புறமா வந்து இங்கே சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற டீனேஜ் பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு வைபான தமிழ் சாங்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சூப்பராக டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பாட்டு இல்லாமல் நம்ம வந்து பொங்கல் கொண்டாடவே முடியாது. ஸோ அந்த பாட்டுக்கு வந்து எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா வந்து லேடிஸ் எல்லோரும் சேர்ந்து கும்மி சூப்பராக வந்து கொண்டாடிருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் தான், பட் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்ததாக என்னோட பையன் வந்து தமிழோட சிறப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு 2 மினிட்ஸ் வந்து பேசினான். தமிழ் மொழியின் சிறப்புகளை பற்றி பேச போகிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காள தமிழ் என்ற சங்கே உலகொன்று மட்டும் 3000 ஆண்டுகளுக்கும் மேலாக தனித்தும் செழித்தும் அதன் தொன்மையை போற்றியும் இன்றளவும் மக்களால் கொண்டாடப்படுகிறது. பணிதிமார் கலைஞர் உயர்தமிழ் செம்மொழி என தக்க சான்றுகளுடன் நிறுவியுள்ளார். எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவத்தை திருக்குறள் உலகுக்கு எடுத்துரைக்கிறது. இலக்கியம், இனம், மொழி, மதம் கடந்தவை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு சாப்பாடு போட்டிருந்தாங்க. சிம்பிளான ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. சென்னை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு இங்கே ஒரு கடை இருக்கும், அங்கேருந்து தான் வந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. வெண்பொங்கல், சப்பாத்தி, குருமா, சாம்பார், வடை எல்லாமே சூப்பராக இருந்தது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து திருவிழாவை வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சவுத் ஆஃப்ரிக்காவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஜங்கிள் ட்ரீம் தமிழ் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.